ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் யோர் பூர்ணிமா. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, மீன் பொழிச்சது. இது ஒரு கேரளா டிஷ். இதை தமிழில் சொல்லணுன்னா வாழை இலை மீன் வறுவல். சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பீஸு வஞ்சிர மீனை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் க்ளீனாக. தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிடணும். இப்போ இதை மசாலா போட்டு ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் பொடி. எங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தேவை, அதனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போடணும், மஞ்சள் தூள். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள். தேவையான அளவு உப்பு. 1/2 லெமன். தண்ணியே போடக்கூடாது, இந்த லெமனில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரை லெமன், ஒரு சின்ன லெமன் 1/2 போதும். அதை பிழிஞ்சிட்டு தண்ணியே போடாமல் அப்படியே நல்லா கலக்கணும். இது நான் வஞ்சிர மீன் எடுத்துக்கிறேன். வஞ்சிர மீனில் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த மீனில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு வஞ்சிர மீன் எடுத்து இந்த மசாலாவை மேலே போடணும். மேலே போட்டு கொஞ்சம் நல்லா தடவி விடணும். 2 சைடும் நல்லா தடவணும். இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, இந்த மசாலா மீனுக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். இந்த மாதிரி பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக 2 பக்கமும் நல்லா ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிட்டேன். 2 பக்கமும் நல்லா மேலே போட்டிருக்கேன், லேயர் பண்ணிட்டேன். இதை ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிடணும். இப்போ ஒரு பேனில், ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றணும். ஒரு 1 டேபிள் ஸ்பூனும் 2 டேபிள் ஸ்பூனும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மசாலா தடவி வச்சுருக்க மீனை எடுத்து அதில் வறுக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 60% to 75% இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனால் ரொம்ப ஹார்டாகக்கூடாது, கெட்டியாகிடக்கூடாது. அதனால் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 மீன் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடணும். கருப்பிலையும் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல். இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஆனால் நாங்கள் வெங்காயம் போடுறோம். 2 பெரிய அளவு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 போடுறேன். 2 மீனுக்கு 2 வெங்காயம் போடுறேன் அளவு. நல்லா வதக்கணும், கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அப்புறம் 3 மிளகாயை பச்சை மிளகாயை நல்லா இடித்து அதையும் போடுறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். எங்களுக்கு காரம் தேவையாக இருக்குது, அதனால நாங்கள் 3 சில்லிஸ் போடுறோம். இது நீங்கள் இது போட்டாவே போதும். உங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அந்த காரம். நல்லா போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும்.
ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி போடணும். 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி அந்த மாதிரி போடணும். ரேஷியோ போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போடணும். நல்லா வதக்கணும். இப்போது அரை டீஸ்பூன் காஷ்மீரி லால் சில்லி பவுடர் கலருக்காக போடுறோம். அரை டீஸ்பூன் தனியா பவுடர், பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் டர்மரிக், கடைசியாக அரை டீஸ்பூன் வெந்தய பவுடர். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வதக்கி இப்படி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனை ஸ்க்வீஸ் பண்ணணும். லெமன் ஸ்க்வீஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் ஆகிருக்கணும், இல்லைன்னா புளிப்பாயிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஸ்க்வீஸ் பண்ண லெமன்னு. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை கழுவி வச்சுருக்கோம். இதை எடுத்து கேஸை சிம்மில் வச்சுட்டு வாழை இலையை 2 பக்கமும் காமிக்கணும். கொஞ்சம் வாழை இலையை ஹீட் பண்ணணும், அதுதான் பேசிக்காக பண்ணணும். அதுக்காக அதை 2 பக்கமும் காமிக்கணும். அடுத்தது பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து வாழை இலையில் போடணும். ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். கீழே ஒரு லேயர், பொரிச்சு வச்சுருக்க மீனை எடுத்து அந்த லேயர் மேலே வைக்கணும். இதுக்கு மேலே திருப்பி இன்னொரு லேயர் ஆஃப் மசாலா போடணும். ரெண்டு பக்கமும் மசாலா நல்லா போட்டாச்சு. இப்போ இந்த மீனை வாழை இலையில் கட்ட போகிறோம். அப்படியே ஒரு நல்ல பொட்டுல மாதிரி கட்டணும். அதுக்கு வாழைத்தண்டு யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த வாழைத்தண்டு. வாழைத்தண்டு கிடைக்கலனா நூலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 2 மீனையும் நல்லா பொட்டுல கட்டி வச்சிட்டோம். வாழை இலையில் ஒரு பேன் இல்லை கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரைடாக பண்ண போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் போதும். இந்த ஆயிலை நல்லா பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி பேன் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட்டான பிறகு இந்த பொட்டுல கட்டி வச்சுருக்க மீனை எடுத்து பேனில் வச்சிடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு திருப்பி திருப்பி போடணும். மேலே கொஞ்சம் ஆயில் போடலாம். வாழை இலையிலே கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும். வாழை இலை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை திருப்பி போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலை கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. மீன் 75% தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். மீதி 25% நம்ம இங்கே தான் குக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை இலை கலர் ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. மீன் குக் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் வெளியே வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வெளியே வர்றதோ பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம இட் இஸ் ரெடி, மீன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். பொட்லெட்டை கட் பண்ணலாம். வாழை இலை மீன் வறுவல் இஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கியிருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.